ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 10லேருந்து 15 முந்திரி இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்து முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு, முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ இந்த கடாயில் இருக்கிற நெய்யில் நான் 1/2 கிலோ கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை கடாய்க்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நெய்லையே 1 நிமிஷம் நல்ல கேரட்டை வறுத்துக்கோங்க. நம்ம லைட்டாக இந்த மாதிரி வறுக்கும்போது நெய்யோட ஃப்ளேவர் சேர்ந்து கேரட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 கப் ஃபுல்லாக பால் ஊற்றுறேன். கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. இது 250 ml இருக்கும். இப்போ இதிலையே 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சர்க்கரை கரைஞ்சி நம்மளுக்கு கேரட் எந்த அளவுக்கு வேகிறதுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஆகிரும். இப்போ இதில் பால்லையே நல்லா கேரட் வெந்து வரணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்கள், தண்ணி நல்லா இழுத்துருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் பால் மட்டுமே சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திரும்பவும் மூடி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக பாலெல்லாம் இழுத்துட்டு நல்லா கெட்டியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு கேரட் அல்வா. அந்த நெய்லாம் பாருங்கள் மேலே தெரியுது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.